தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் இன்றைக்கு சொல்கிற அறிவுரை என்னவென்றால், பணக்காரர்களை நம்பி விடாதே. இன்றைக்கி சொல்கிற ஒரு அறிவுரை என்னவென்றால், பணக்காரர்களை நம்பி விடாதே. அம்பானி அதானி மகன் கல்யாண வைபவம் இப்போ நடந்திருக்கு. பணம் என்றால் பிணமும் வாய் பிளக்கும் என்ற பழமொழி எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளவோ நடிகர்கள் போய் அங்கே கலந்துக்கிட்டு ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடி, ரஜினிக்கு இல்லாத பணமா அங்கே போய் டான்ஸ் ஆடுறான் அவனை பிரியப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி எல்லா நடிகர்களும் போய் அங்கே ஆடம்பரத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி ஏழைகள்கிட்ட போக முடியுமா? ஒரு ஏழைகள் ரொம்ப ஒரு ஏழை இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போக முடியுமா? எம்ஜிஆர் அப்படி போயிருக்காரு. ரொம்ப ஏழை விட்டு ரசிகருடைய ஏழை விட்டு கல்யாணத்துக்கு மலையில் வந்து நனைஞ்சு சகதியில் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு போய் அந்த கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு, பத்திரிக்கை கொடுத்ததுனால. அதே மாதிரி காமராஜர் போயிருக்காரு. சில ஆள்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஏழைகள் இடத்துல நல்ல பேர் வாங்கி கிழவிகளை பார்க்கும்போது அணைச்சி அதோட போட்டோ கொடுக்குறது. எப்படியோ ஏழைகளுக்கு அந்த மனசு வருது. ஏன்னா அவங்க முன்னாடி ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் வீதியில் அலைஞ்சு அந்த கஷ்டப்பட்டதனுடைய விளைவு தான். காமராஜர் முதல்வராக இருந்தாலும் கூட அவங்க அம்மா வயலில் வேலை செஞ்சுருக்காங்க, தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு பைப்பு கூட அவங்க வீட்டுக்கு போட முடியாமல் போட்ட பைப்பையும் எடுத்துட்டு இப்படி ஒரு முதல்வரை நம்ம பார்த்ததுண்டா? கடைசியில் அவங்க அம்மா இறந்தது கூட அந்த வெட்டியானவருக்கு காசு கொடுக்க முடியல, ₹1 நெத்தியில் வைப்பாங்க, அது கூட அவர் சோப்பில் இல்லை. அப்படி ஒரு தியாகமான தலைவர்களை நம்ம கதையில் சினிமாவில் தான் பார்க்க முடியுமே தவிர நிஜ வாழ்க்கையில் பார்ப்பது ரொம்ப அரிது. இன்றைக்கு அந்த காமராஜருடைய பிறந்தநாள் 122வது பிறந்தநாள்னு சொல்லி இன்றைக்கி கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். கடவுள் மக்களே, பணக்காரர்களை நாடி போகாதீங்க. பொதுவாக பணக்காரங்களையும் பண காரியங்களை தான் பொதுவாக ஜனங்க நாடுறாங்க. பணக்காரங்க பெரிய அதிகாரியுடைய பணக்காரனுடைய நாய் செத்துட்டா அதுக்கு லீவை போட்டு பெரிய அதிகாரிலாம் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அங்கே நிற்பான். ஏன்னா அந்த அதிகாரி இவனை பார்க்கும்போது பரவாயில்லையே வந்திருக்கானா, யார் வந்திருக்கான், நம்ம நாய் செத்தது கூட இவ்வளோ பிரியமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களாம் நோட் பண்ணி அவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். இந்த ஒரு எலும்பு துண்டுக்காக வரக்கூடிய கூட்டம் தானே. அதே சமயத்தில் இந்த பணக்காரன் செத்துட்டான்னா ஒருத்தனை வர மாட்டான். ஏன்னா அவன் தான் செத்துட்டான்ல. உலகம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் பணத்தில் தான் சேருது. அதனால் பணக்காரங்களை நம்பாதீங்க. அவன் ஆதாயத்துக்குன்னு உங்களை பயன்படுத்துவான், கருகுப்புள்ள மாதிரி. அதனால் பணம் உள்ளவனை நல்லவன் நம்பி போயிடாது. நல்லவனாக இருந்தால் அவனுக்கு பணம் சேராது. அவன் நல்லவனாக இருந்தால் பணத்தை சேர்க்க முடியாது. அவன் நல்லவன்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? இருக்காது. அதனால் நல்லவன் பணத்தை வெறுப்பான். இப்போ புத்தர் பெரிய ஒரு இளவரசர், பெரிய பணக்காரன். அந்த ஆடம்பர வாழ்க்கை, அந்த பணம் பங்களா பகிட்டு, அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த அவ்வளவு கவர்ச்சியை துப்பிட்டு அவர் உலகத்தை பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது, மக்களுடைய நிலைமைகளை பார்க்கும்போது, என்னடா வாழ்க்கை, என்னத்தை நம்ம இப்படி வாழணுமா, இது என்ன வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, வெறுத்து சாமியாராக நிர்வாணமாக போய் போதி மரத்தில் உட்காந்து தவம் இருந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் இல்லையா, புத்தருடையது. காந்தி லண்டனில் பாரிஸ் பட்டம் படித்தவர். என் மக்கள் சட்டை இல்லாமல் இருக்காங்களே, இன்னும் சட்டை இல்லையே, நான் என்ன கோட்டு போட்டுக்கிட்டு நான் என்ன இருக்கணும்னு சட்டையை கழட்டினது இதே மதுரையில் தான். சாகு வரைக்கும் அவர் சட்டை போடாமையே
சாகு வரைக்கும் சட்டை போடாமையே அகிம்சை கொள்கைக்காகவே செத்தார். நம்ம ஏன் இப்போ நல்ல தலைவர்களை அதே மாதிரி கக்கன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்க முடியாமல் கீழே பாய் விரித்து போட்டிருக்காங்க அவரை. கக்கன் போலீஸ் மந்திரி. அதே மாதிரி காமராஜர் சாகும்போது ஒரு பைசா இல்லை, ஒரு இது இல்லை, 250 ரூபா என்னமோ 2 வேட்டி இருந்துச்சான். எல்லாம் நம்ம அப்துல் கலாமை, நம்ம டாக்டர் அப்துல் கலாமை எடுத்துக்கிட்டால் அவ்வளோ தியாகம். அவர் சாகும்போது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மக்கள் மத்தியில் பொக்கிஷமாக இருக்கார், வாழ்கிறாரு. அதனால் இயேசு முதல் பிரசங்கமே பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். இயேசு ஒரு தேவகுமாரன் என்று தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று அவர் சொன்னாலும் அரண்மனையில் பிறக்கலை, பெரிய ராஜா வீட்டு பிள்ளையாக அவர் வரல. ஒரு தச்சு வேலை செஞ்ச ஒரு ஏழை குடும்பத்தில் தான் அவர் பிறந்து ஏழையாக வாழ்ந்து தச்சு வேலை கூலி வேலை செஞ்சு வாழ்ந்து இன்றைக்கி உலக இரட்சகராக வாழ்ந்தார். அதோடு பணக்காரங்களே எதிர்த்தார். பணக்காரர்களே உங்களுக்கு கேடு ஐயோ என்று சொன்னார். அந்த தைரியம் இன்றைக்கி உள்ளவங்களுக்கு இருக்கா? பணக்காரங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இவனுக்கு எலும்பு துண்டு விழுகும்னு போகிற உலகத்தில் அந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியுமா? ஆகவே பணக்காரர்கள் பணத்தினால் அவன் திருப்தி அடைய முடியாது. பணத்தினால எதையும் சாதிக்கலாம்னு அவன் நினைக்கிறது தவறு. கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் திடீர்னு அவனை வெட்டி கொண்டு விடுறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்கு கொலையெல்லாம் அவன் முன்னாடி பெரிய ரபடியாக தான் இருந்திருக்கார் போல் இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணி நிறையா சம்பாதிச்சிருக்கிறாரு. அவருடைய எதிரிகளெல்லாம் கூப்பிட்டு 50 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காமல் எதிரிகள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு கோடி கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காரு. இனிமேல் உங்களுக்கு எனக்கு சண்டை இல்லைப்பா, நான் கல்யாணம் கட்டி குடும்பஸ்தனாக ஆக போகிறேன்னு. இவர் மனசுக்குள்ளே சரி செட்டில் பண்ணிட்டோம், இனிமேல் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி இருக்கிற சொத்தை வச்சு வாழ்வோம்னான்னு கல்யாணம் முடித்து பாவம் ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை, பெம்பளை குழந்தை கொடூரமாக கொண்டுட்டாங்க. அநியாயமாக திட்டம் போட்டு துப்பாக்கி இல்லாத நேரத்தில் அவர் தனிமையாக இருக்கிற நேரத்தில் 1 வருஷம் கெச்சு போட்டு 1 வருஷம் பிளான் பண்ணி கொன்னதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. கூட இருக்கிறவன் துப்பு கொடுக்காமையே அது நடக்கும்? கூட இருக்கிறவன் சதி இல்லாமையா நடக்கும்? ஒரு கட்டபொம்மனுக்கு 8 பேர் இருந்த மாதிரி, இயேசுவுக்கு யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்த மாதிரி, மெய் காப்பால இந்திரா காந்தியை சுட்டு கொண்ட மாதிரி, ஆர்எஸ்எஸில் மதவெறியில் உள்ள அந்த இந்துத்துவம் உள்ள அவனையே காந்தியை சுட்டு கொண்ட மாதிரி, காலில் கும்பிட்டு வணக்கம் செலுத்தினது மாதிரி செலுத்தி ராஜீவ் காந்தியை குண்டை போட்டு கொண்ட மாதிரி எத்தனை துரோகங்கள், எத்தனை வேதனைகள். ஜெயலலிதா அம்மா இறந்ததெல்லாம் இன்ன வரைக்கும் இன்னும் விசாரணை. இப்போ அது கொலையை அந்த அந்த அம்மா சாவில் என்னையா இருக்குன்னு இன்ன வரைக்கும் எவனும் அது சொல்லலை. இப்போ கோர்ட்டு கேட்டிருக்கு தமிழ்நாட்டில், என்னையா செய்கிற, அந்த அம்மா இறந்ததுக்கு யார் காரணம், என்ன எப்படி செத்தாங்க, என்ன தான் பதில் சொல்கிறீங்கன்னு கோர்ட்டு கேட்குது. இப்போ 2 வாரத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தமிழக அரசாங்கத்துக்கு கோர்ட்டு. எத்தனையோ பேர் கென்னடி, அமெரிக்கா தேசத்து கென்னடி மரணமெல்லாம் இன்ன வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. எத்தனையோ தேச தலைவர்கள், எவ்வளவோ பணக்காரங்க, எவ்வளவோ துப்பாக்கி. இப்போ இந்த ட்ரம்மை கூட ஒருத்தன் சுட்டுட்டான்னு காது வழியாக ரத்தம் நல்ல வேலை அவன் பொழைச்சிக்கிட்டான், இப்போ தப்பிச்சிட்டான்னு சொல்லி அந்த சுட்டவங்கள 2 பேரை கொண்டுட்டாங்க. பெரிய ஜனாதிபதியாக இருந்தவன் இன்னும் அடுத்து ஜனாதிபதியாக வர முயற்சிக்கிறவன். அதனால் பணத்தை வச்சு ஒரு காரியம் சாதிக்க முடியாது. பணத்தை வச்சு ஒரு காரியம் செஞ்சிட்டோம், வச்சு பணத்தினால் சரி கட்டிட்டோம்னு சொல்லி ஒருத்தன் நினைக்க முடியாது.
அதனால் பணம் நமக்கு புகலிடம் இல்லை, பணம் நமக்கு வாழ்க்கை இல்லை, பணம் நமக்கு நிம்மதி சமாதானம் தராது, பணத்தினால் ஒரு காரியம் சாதிக்க முடியாது. எவ்வளோ கோடி கோடியாக பணம் இருந்தாலும் உயிர் போகிறது உறுதி. இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யுங்க. பணக்காரர்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. பணக்காரங்களை பிரியப்படுத்தாதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இதை மனதில் வைத்து இருக்கிற நாட்களில் எளிய நிலைமையில் வாழ முயற்சிங்க. ஆடம்பர வாழ்க்கையை வெறுங்க. பணக்காரர்களில் சேராதீங்க. அவங்கள திருப்திப்படுத்தாதீங்க. போதுமென்ற மனதுடனே வாழுங்க. உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. நிர்வாணமாக வந்து நிர்வாணமாக தான் போகிறோம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை மக்களுக்கு முடிஞ்ச அளவில் நன்மையை செய்து மனதில் நிம்மதியோடு வாழ்ந்து பண ஆசை இல்லாமல், பணம் என்றால் பணமும் வாயை புழக்கம்னு சொல்லி பழமொழிக்கு நீங்கள் உட்படாமல் நல்லபடியாக வாழ்ந்து ஏழை எளியவரிடத்தில் அன்பு காட்டுங்க. நல்லா இரு மக்களே. நன்றி.